ஓகே, index.html. ஓகே, மற்றபடி டிசைன் எல்லாம் போட்டு எதுவும் கேட்கவும் முடியாது. அவன் டமால் டமால்னு எங்கேயும் கரண்ட் இல்லை தானே? அதேதானா? தெரியுதடி, நீ மாட்டு விடி ஸ்ரீதர. ப்ரோ அது புவி ப்ரோ, நான் இல்ல ப்ரோ, புவி. ஆஹா, நீ மாட்டுவன்ற. நானா மாட்ட மாட்டேன் பண்ணல. உன் நேரம் மழை வந்துருச்சு இல்லன்னு வச்சுக்கயா, எல்லாரும் அவுட்புட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு இருப்பேன். இந்த குரூப்ல இத்தனை மாசம் எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஆனா நான் எல்லாம் பண்ணிட்டோன்னு சொல்ல விட்டியா? ஒரு பேருக்கு சொல்றது. ஓகே, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க இருக்கிற ஒரு டேட்டாவை இன்னொரு இடத்துக்கு வந்து என்ன சொல்றது, பாஸ் பண்ணி எடுக்க போறோம். ஓகேவா? இங்க இருக்கிற ஒரு டேட்டாவை இன்னொரு பேஜுக்கு பாஸ் பண்ண போறோம். அது எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுடைய இதுல வந்துட்டு எலமெண்ட்ஸ், சோர்சஸ், கன்சோல் இது வரைக்கும் பார்த்தோம். ஓகேவா? இன்னொரு டேப் என்னன்னா அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இது இருக்கு பாருங்க. இந்த அப்ளிகேஷன்ல லைக் இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும், செஷன் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், குக்கீஸ்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? 3 இது இருக்கு. மூணுமே எதுக்காக அப்படின்னா, டேட்டாவை ஒரு குறிப்பிட்ட இது வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க. அதாவது இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த லோக்கல் ஸ்டோரேஜில் சப்போஸ் நீங்க ரெக்கார்ட் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது ஒரு டேப், இன்னொரு டேப் போனாலும் நீங்க எடுக்கலாம், இன்னொரு டேப் போனாலும் எடுக்கலாம். ஓகேங்களா? நான் ஹை லெவல்ல சொல்றேன். லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணீங்கன்னா மல்டிபிள் டேப்ஸ்ல போனாலும் டேட்டாவை எடுக்கலாம். செஷன் ஸ்டோரேஜ்ல இந்த டேப்ல நீங்க ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா அது இந்த இடத்துல மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். அடுத்த டேப் போனீங்க அப்படின்னா அது டெலிட் ஆயிடும். ஓகேங்களா? இது செஷன் ஸ்டோரேஜ். குக்கீஸும் வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்த செஷன் ஸ்டோரேஜ் மாதிரி தான். ஓகேங்களா? என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணும் லோக்கல் ஸ்டோரேஜ். அப்புறம் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, லோக்கல் ஸ்டோரேஜ்ல அப் டு 10 MB வரைக்கும் டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். ஆனா இது வந்து குக்கீஸ்ல அவ்வளோ ரெக்கார்டை ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்கும் என்ன இந்த மூணுத்துக்கும் என்ன அப்படின்னா, இது எல்லா இடத்துக்கும் வரும், இது ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு தான் வரும், இது மினிமமா வரும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். புரியுதா? நம்ம மேக்சிமம் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ். எப்படின்னா நம்ம கொடுக்குற இந்த டேட்டா எப்படி இங்க வந்து உட்கார போகுது அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்கணும். யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா நான் சொன்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன்ல? லாகின் ஒரு பட்டன் இருக்க போது இதை நான் புரியல. எனக்கு புரியல, நான் இன்னொரு சொல்லுங்கண்ணா. யாரா? வசந்த்ண்ணா. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன புரியல? இந்த ஸ்டோரேஜ் பத்தி சொன்னீங்களா? ஓகே, மொத்தம் 3 விதமான ஸ்டோரேஜ் இருக்கு. ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே, இது எதுக்காக அப்படின்னா மொத்தம் அது என்னென்ன அப்படின்னா, ஹலோ சொல்லுங்கண்ணா. இது எதுக்காக அப்படின்னா லோக்கலா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை வச்சு டேட்டாவை மேனிபுலேட் பண்றதுக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த மூணுமே. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, லோக்கல் ஸ்டோரேஜ், செஷன் ஸ்டோரேஜ், குக்கீஸ். ஓகேண்ணா. ஓகேவா? ஸோ இது எல்லாமே எதுக்காக யூஸ் ஆக போகுது அப்படின்னா, டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்காக. லோக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா அப் டு வந்து ஒரு 5 MB to 10 MB வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து லைக் எல்லா டேப்லயுமே யூஸ் ஆகும். ஓகேவா? இந்த குக்கீஸ் வந்து பார்த்தோன்னா நீங்க வந்து இதை வந்து பர்மனண்டான வச்சிருக்க முடியாது. ஏதோ ஒரு டைம் டியூரேஷன் வச்சு தான் இந்த குக்கீஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். மோஸ்ட்லி இந்த லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து கிளைண்ட் சைடு டேட்டா, அதாவது இப்போ நம்ம ப்ரௌசர் சைடு டேட்டா எல்லாத்தையுமே இதில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஏபிஐ சைடு டேட்டா எல்லாமே குக்கீஸில் ஸ்டோர் பண்ணுவாங்க. நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ் தான். ஓகேவா? இந்த லோக்கல்ல ஸ்டோர் பண்ண அப்படின்னா மல்டிபிள் டேப்ல தெரியும்.
செஷன்ல ஸ்டோர் பண்ண அப்படின்னா ஒரே ஒரு டேப்ல தான் தெரியும். அது என்னென்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டீங்களா, அது என்ன அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். சப்போஸ் நம்ம கோடிங் பண்ணா உங்களுக்கு ஒரு அளவு ஐடியா வரும். லாகின்ல இமெயில், நேம் அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டுத்தையும் வாங்க போறேன். ஸோ லெட் நேம் ஈக்குவல் டு எப்பயும் போடுற அது இதுதான். ஓகேவா, நேம் பாஸ்வேர்டு இது நார்மலா உங்களுக்கு தெரியும். நேமும் பாஸ்வேர்டும் இருந்தா மட்டும் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். நீங்க எதுவுமே இல்லாம எதுவும் பண்ண போறது. சரி, எப்படி லோக்கல் ஸ்டோரேஜ்ல வேல்யூவை செட் பண்ண போறேன் அப்படின்னா, லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கீ வேல்யூ ஆப்ஜெக்ட் மாதிரி தான். செட் ஐட்டம்க்கு ஒரு பேர் வச்சிடணும். என்ன பேர் வைக்க போறீங்க அப்படின்னா நேம்னே வைக்கிறேன். ஓகேங்களா, ஸ்ட்ரிங்ல நேம்னு வச்சுட்டு வேல்யூ இது. எதுக்காக இந்த கீ கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்பதான் நீ வேல்யூவை வாங்கும் போது அந்த கீ வச்சு வாங்க முடியும். இந்த சைடு இருக்கிறது கீ, இந்த சைடு இருக்கிறது வேல்யூ. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா யூசர் நேம் யூசர் பாஸ்வேர்ட் அப்படின்னு மாற்றி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது வேல்யூ. ஓகேங்களா, இந்த நேமும் பாஸ்வேர்டும் இந்த கீக்கும் போய் செட் ஆகும் போது, ஸோ செட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ண போறோம்னா லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம் அப்படின்னு யூஸ் பண்ண போறோம். அப்ப இது என்ன பண்ண போகுது அப்படின்னா செட் பண்ண போகுது. அப்ளிகேஷன் லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஒண்ணுமே இல்லையா, யூசர் நேம் வெங்கி, யூசர் பாஸ்வேர்ட் சம்திங் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கேன், அது வந்து இப்போ அழகா இந்த இடத்துல வந்துடுச்சு. சரி, இந்த இடத்துல வந்துடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது டாஸ்க் கிடையாது. என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதை கொடுத்துட்டு ஓகே ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய போறேன்னா இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ண போறேன். ஓகேவா, லோக்கல் ஸ்டோரேஜ் அதை தான் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். info.html அப்படின்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த ஃபைல்ல அந்த HTML இதெல்லாம் நீங்க போட்டுக்கோங்க. ஐடி, நேம், பாஸ்வேர்ட். இப்ப என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இங்க ஏதாவது ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு நான் லாகின் கிளிக் பண்ணா இது ரீடைரக்ட் ஆயிட்டு இன்னொரு பேஜுக்கு போகும். ரீடைரக்ட் ஆகிறதுக்கு நமக்கு என்ன கமெண்ட் தெரியும், ரீடைரக்ட் ஆகணும். ரீடைரக்ட்னா ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ் போகும். ஓகே, href வந்து யூஸ் ஆகும். ஓகேவா, அதே டேக் நம்மளுடைய ஜாவாஸ்கிரிப்ட்லயுமே இருக்கு. href இருக்குன்னு கேட்டா கிடையாது. ஸோ அதனுடைய டேக் என்ன அப்படின்னா window.location href அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, ahref அப்படின்றது HTML டேக். இது ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு நீங்க ஏதோ ஒரு கண்டிஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் போறது. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா info.htmlக்கு ரீடைரக்ட் ஆகுது. ஒன்றும் கிடையாது, ahrefல பண்றத எப்ப இதை பண்றேன் அப்படின்னா என் வேல்யூ எல்லாம் கரெக்ட் ஆனதுக்கு அப்புறம் window.location hrefக்கு ரீடைரக்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப ரீடைரக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா பண்ணணும். ரீடைரக்ட் ஆயிடுச்சா, info.html வந்துடுச்சு. இப்ப போய் பாத்தீங்கன்னா யூசர் நேம் யூசர் பாஸ்வேர்ட் ரெண்டுமே இருக்கு. சரி, நான் இந்த டேட்டாவை எனக்கு இங்க காட்டணும். அதாவது ஒரு பேஜ்ல கொடுத்ததை இன்னொரு பேஜ்ல எடுத்து வந்து காட்டணும். அதுதான் டாஸ்க்கும் கூட. ஓகேவா, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க லோக்கல்ல டேட்டாவை செட் பண்ணியாச்சு. இது இப்ப நீ எத்தனை டேப் வேணாலும் போய்க்கோ, இந்த டேப் எடுத்துக்கோ. எங்க டேப்ல வந்துருச்சு. நீ எத்தனை டேப் போனாலுமே உனக்கு அந்த வேல்யூ இருக்கும். அதுதான் லோக்கல் ஸ்டோரேஜ். சரி, நான் இங்க இருக்கிறத எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இங்க செட் பண்றதுக்கு நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணோம், லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம் கீ வேல்யூ. எதுக்காக இந்த கீ நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, உனக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து அதனுடைய வேல்யூவை எடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த இடத்துக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது. எதை வச்சு கால் பண்ணணும், லைக்
எதுக்காக இந்த இடத்துல ஐடி கொடுக்குறோம் அப்படின்னா ஐடியை வச்சு வேல்யூ வாங்குறதுக்கு. சேம் விஷயம் தான் இந்த இடத்துக்கும். யூசர் நேம் இந்த கீயை வச்சு வேல்யூ வாங்க போறோம். எப்படி நான் வாங்குவீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட்ல ஓகேவா, லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம் ஃபார் செட் பண்றதுக்கு. கெட் ஐட்டம் வந்து எதுக்காக அப்படின்னா செட் பண்ணதை வாங்குறது. செட்னா செட் பண்றதுக்கு, கெட்னா வாங்குறது. ஓகேவா, கெட் ஐட்டம் யூ நேம். எப்படின்னா யூ நேம் அப்படின்னா இதுதான் யூ நேம், யூ பாஸ்வேர்ட் அப்படின்னா இது ரெண்டுத்தோடைய வேல்யூ எடுத்து இதுல செட் பண்றோம். ஓகேவா, கன்சோல் லாக் போட்டு பார்ப்போம். இப்போ இந்த கன்சோல்ல info.html பாத்தீங்கன்னா விங்கி 1 2 3 4 5 6 வந்துருச்சு. சரி, இங்க எடுத்த வேல்யூ இங்க காட்டுறது, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓகே, ஸ்பான் டேகுக்கு எப்படி வேல்யூவை செட் பண்ணலாம்? வேல்யூ எடுக்கிறது உங்களுக்கு தெரியும், செட் பண்றது அந்த ஐடியை வச்சு inner.html சாரி inner.html செட் ஆகும். இன்னர் HTML ஓகே, இன்னர் HTML ஓகே தான். பட் ஆனா டெக்ஸ்ட் கண்டென்ட் ஒன்று இருக்கும், அதை யூஸ் பண்ணி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்னர் HTML தான் சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னர் HTMLக்கும் டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்க்கணும். நான் பார்க்க மாட்டேன், நீங்க தான் பார்க்கணும். ரெண்டு எதுக்காக இருக்கு? இதுக்கு முன்னாடி இன்னர் HTML சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். இப்போ திடீர்னு வந்து நான் டெக்ஸ்ட் கண்டென்ட் சொல்றேன். அப்ப என்ன டிஃபரன்ஸா இருக்கும் அப்படின்னா இன்னர் HTML என்டையர் எலமெண்ட்டுமே கொடுக்கும். டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்றது ஒன்லி வேல்யூ சேஞ்ச் பண்றது, அதாவது ஆப்டிமைசேஷனுக்காக சொல்றது. ஓகேவா, எல்லா விஷயமும் எனக்கு தேவை கிடையாது. எது எனக்கு வேணும்னா வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் தான் மாத்த போறேன் அப்படின்றது. இன்னர் HTML அப்படின்றது நீ அதுகிட்ட கொடுத்துட்டுனா அது போய் தேடும் எங்க எந்த இடத்துல வேல்யூ செட் பண்ணணும், அதுக்குள்ளார இன்டர்னலா ப்ராசஸ் பண்ணணும். இந்த இடத்துல அப்படி கிடையாது. ஜஸ்ட் டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்தனா வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. ஓகேவா, நம்ம கேட்கலாம், ஆனா வேல்யூ தானே இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருந்தோம், இன்னும் திடீர்னு டெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸ்பான் டேகுக்கு வேல்யூன்ற ஆட்ரிபியூட்னா கிடையாது. எதுக்கு வேல்யூன்றது இருக்கும் அப்படின்னா இன்புட் டைப் டெக்ஸ்ட் இதுக்கு மட்டும் தான். ஃபைலுக்கு என்ன இருக்கும், சோர்ஸுக்கு என்ன இருக்கும், இமேஜுக்கு என்ன இருக்குன்னா சோர்ஸ்ன்ற டேக் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்பான் டேகுக்கு வேல்யூ செட் பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆர் இன்னர் HTML கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டெக்ஸ்ட் கண்டென்ட் தான். புரியுதா? லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்கிறது இப்போ இங்க வந்தாச்சு. எனி டவுட்? அண்ணா, இப்போ அகைன் நம்ம வந்து அந்த இன்புட் டைப்ல நேம் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணா ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்கிறதோட இது வந்து ரீப்ளேஸ் ஆகுமா இல்ல இது எப்படி நமக்கு கிடைக்குமா? இப்போ வெங்கி இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி போட்டுட்டீங்க, செகண்ட் ஒரு என்ட்ரி போட்டனா வெங்கி போயிட்டு அடுத்த வேல்யூ வருமான்னு கேக்குறேன். இதெல்லாம் இருக்கணும். இப்போ ப்ரீவியஸா இருக்கக்கூடிய வேல்யூ என்னால ஹிஸ்டரி அது மெயின்டைன் பண்ண முடியாதானா? எதுக்கு மெயின்டைன் பண்ணணும்? இப்போ அப்ளிகேஷன் இருக்கு, நான் இப்போ வேல்யூவை சேஞ்ச் பண்ண போறேன். வெங்கின்னு இருக்கு, வேல்யூ சேஞ்ச் ஆயிட்டு என்ன வேல்யூ சேஞ்ச் ஆச்சு அதுதான் வரும். இதுதானே கரெக்ட். ஹிஸ்டரியை மெயின்டைன் பண்றதுக்கு இது ஒன்றும் ரிஜிஸ்டர் பேஜ் கிடையாது. லாகின் அப்படின்றது நீங்க ஒரு டைமும் கொடுக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு டோக்கன் வரும், அந்த டோக்கனை வச்சு ரீப்ளேஸ் தான் பண்ணணும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்க ரியாக்ட் வரும்போது ரியாக்ட்ல இருந்து நோட்ல இருந்து டேட்டாவை வந்துட்டு இந்த மாதிரி லோக்கல்ல வச்சு தான் இது பண்ணுவீங்க. ஆத்தென்டிகேஷன் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வரும். ஓகேவா? ஓகேவா இல்ல, இது ரீப்ளேஸ் தான் பண்ணணும், அதுதான் கரெக்ட்டும் கூட. ஓகே, விண்டோ க்ளோஸ் ஆனா வந்து அந்த லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து ரிமூவ் போகாது. விண்டோ க்ளோஸ் ஆனாலும் அது அங்கேயே தான் இருக்கும். நீங்க அப்புறம் எப்படி என்ன க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி வச்சாச்சா, இப்ப
லாக் அவுட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் எழுதிடுவோம். ஓகே, இந்த மெத்தட் என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, என்ன பண்ணோம், லோக்கல் ஸ்டோரேஜ் வேல்யூ எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு Clear. சொல்லி அடிச்சு வெளியே அனுப்பிச்சு விட்டுருவோம். எப்படி வேல்யூவே இல்லாம இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி என்ன பண்ணமோ அதை அப்படியே ஒரு காப்பி எடுத்துட்டு யூசர் நேம் எம்டி, யூசர் பாஸ்வேர்டு எம்டி, info.html பதிலா index.html, லாக் அவுட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கணும். ஓகேவா, இதுக்கு முன்னாடி நான் வேல்யூவை செட் பண்ணேன், இப்போ ரீசெட் பண்றேன். யூசர் பாஸ்வேர்டும் எம்டி, இதுவும் எம்டி அப்படின்னு. இப்போ பாருங்க, இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்காது. ஆமா, போயிடுச்சு, போயிடணும். இப்போ வந்துடும். Got it? ப்ரோ இதுல இப்போ ஆப்ஜெக்ட்ஸ்ல எடுக்கிறோம்னா நிறைய டேட்டாஸ் இருக்குமா அதுல? இப்போ ஒரு ஒரு எப்படின்னா ஒரு 4 பி டேக் இருக்கு, 2 ஸ்பேன் கொடுக்குறோம், அப்புறம் ஒரு இமேஜ் சோர்ஸ், இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் இருக்கும்போது எப்படி போடுறது? கொஞ்சம் சும்மா ஐடியா கொடுங்க. நீங்க பார்த்த மெத்தட் படி எப்படி இருந்திருக்கும்னா, ஆப்ஜெக்டா போட்டுட்டு ஜேசன் பாஸ், ஜேசன் ஸ்ட்ரிங்கிஃபை அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வரும். கரெக்டா? ஆமா. அதை நீங்க பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான்